எலெக்ஷன்ல இந்த பேலட் பொட்டியில வந்து நோட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நோட்டா பத்தி யாருக்கெல்லாம் நல்லா தெரியும்? நோட்டாங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இல்ல நோட்டாங்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லாத விஷயம்? நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா என்ன மாதிரியான விஷயம் ஏற்படும்? நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா ஓட்டுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும்பா அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நோட்டாவுக்கு ஓட்டு போறதுனால நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணலாம் அப்படின்றீங்க. நோட்டாவை பத்தின இளைய தலைமுறையுடைய புரிதல் என்ன சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்போம் முதல்ல. ஓகே, முதல்ல எங்கள்ட்ட தான் ஆரம்பிக்கிறீங்க. நோட்டானா என்ன? நோட்டானா என்ன? நோட்டாவோட பத்தின உங்களோட புரிதல் என்ன? அத பத்தி சொல்லுங்க. உன்னோட கருத்து என்னன்னு சொல்லு. சரியாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னோட கருத்து என்ன? தம்பி வந்து நோட்டா பட்டன் மாதிரி உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். வெளில கொண்டு வர வேண்டியதா இருக்கு. உன் பேரு, நீ என்ன நினைக்கிற? என் பேர் நவீன். எஸ், பிசி தேர்ட் இயர் படிக்கிறேன். நோட்டா அப்படின்னா அது ஒரு மாணவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவமானது. அது எதை பொறுத்து இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்து தான் இருக்கு. தமிழ்நாடு சேஞ்ச் பொறுத்து தான் இருக்கு. அது யார் வரணும்ட்டு அவங்க மட்டும் தான் முடிவு பண்ணணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, டிவிக்கே தான் சொல்றாங்க. என்னோட நம்பிக்கை வந்து டிவிக்கே இல்லை, என்னோட நம்பிக்கை டிஎம்கே தான். டிஎம்கேல மட்டும் தான் தமிழ்நாடு இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது யாராலும் தடுக்க முடியாது. சரி, இப்போ ஆள்ற இந்த ஆட்சி எப்படி, எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? இந்த 5 வருஷம் ஆட்சி அவங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயங்கள்ல நான் இந்த விஷயம் அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ல நான் இவ்ளோ எனக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? புதுமை பெண் திட்டம் அப்படி சொல்லிட்டு நிறையவே இருக்கு. லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதிமுகல இருந்து எடப்பாடி பழனிசாமி வரும்போது அந்த லேப்டாப்போட ஸ்கீமை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண, திமுக தான் அந்த திருப்பி கொண்டு வந்தாங்க. வேற யாருமே கொண்டு வரல. அதை பத்தி யோசிக்க தானே மேட்ரு. நல்லா யோசிக்கணும்னு சொல்றாரு. வேற யார் சொல்றீங்க? நோட்டா பத்தின உங்களுடைய கருத்து. நோட்டா நம்ம சூஸ் பண்றது சரியா தப்பான்னு வாங்க, முன்னாடி வாங்க. இப்போ வந்து நோட்டால போடுறதுன்றது எதிர்ப்பு காட்டுறோம் அப்படின்றாங்க. ஆனா அது வந்து செல்லா ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் போகுது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து புதுசா ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வந்து வேல்யூ பண்றது தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட கடமையா இது பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டா இப்போ இருக்கிறவங்க நமக்கு செய்யல, அப்ப அடுத்தவங்களுக்கு நம்ம ஓட்டு போடும் போது அவங்களாச்சும் நமக்கு செய்வாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். அதனால வந்து யார் படிச்சிருக்காங்க, யாரு என்ன செய்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு நோட்டால போறது பதிலா அவங்களுக்கு போட்டா அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால நமக்கு வந்து நன்மை ஏற்படும் அப்படின்றதுதான் என் கருத்து. ஓகே, நோட்டாவை பத்தின புரிதல் இளைய தலைமுறையிடம் எந்த அளவுக்கு இருக்கு? நோட்டாவுக்கு வாக்களிப்பதனால நன்மை ஏற்படுமா, தீமை ஏற்படுமா? நோட்டா என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதா இன்னைக்கு இப்ப நாம எடுத்து பேசிட்டு இருக்கிற ஒரு டாபிக். அகிலா, உங்க டீம் என்ன சொல்றாங்க? என் நேம் சர்னியா, நான் பிஏ தேர்ட் இயர் படிக்கிறேன். இப்போ ப்ரோ சொன்னாங்க நோட்டா வந்து போடுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து கரெக்ட் தான். ஏன்னா நோட்டா அப்படின்னு சொல்றது வந்து அது என்னோட பர்சனல். அத பத்தி எடுக்கும்போது இப்ப இல்ல அப்படி என்னோட கருத்து. அந்த சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கல அப்படின்றப்போ நான் நோட்டா போடுறது கரெக்ட். அதனால ஒரு மாற்றம் புதுசா வரும். ஒரு தலைவர் வந்து அதுக்கப்புறம் அத நோட்டா அதிகமா விழ ஜெனரேஷன் இப்ப புதுசா மாற அவங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம். வேற தலைவர் இப்ப புதுசா வராங்கன்னா பழைய தலைவரை விட்டு நம்ம புது தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். அப்ப புதுசா இப்ப தலைவர் ஆல்ரெடி இருக்காங்கல்ல, நீங்க நோட்டாவை போட்டுதான் அடுத்த ஜெனரேஷன் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க நோட்டா போட்டீங்கன்னா யாரு அதுல லீடிங்ல இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. நோட்டா வந்து எல்லா கட்சியை விட மேல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம, இல்லையா? இப்ப புதுசா வராங்கல்ல, இப்ப பாக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இப்ப புதுசா தலைவர் வராங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு அவங்களுக்கு வழி விடணும். ஆமா, ஒரு சான்ஸ் புதுசா வராங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து பாக்கணும். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நோட்டா போட்டாங்கன்னா அது கரெக்ட். இப்ப நோட்டா போடுறாங்கன்னா இதுக்கப்புறம் அந்த தலைவர் வந்து என்ன பண்றாங்கன்னு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம பாக்கலாம். இங்க அப்படியே ஒளியலாம் கூடாது. இங்க வாங்க, ஒளியறவங்கள தான் நான் முதல்ல கூப்பிட போறேன். இங்க வாங்க. நீங்க நோட்டான்றது நம்மளோட உரிமை. இப்போ 2 கட்சிக்காரங்க இருக்காங்கன்னா ஒருத்தர் திருடனா இருந்தாலும் ஒருத்தர் கொள்ளக்காரனா இருந்தாலும் நம்ம நோட்டாக்கு தான் போடணும். அது இவங்க 2 பேருக்கும் நம்மளால போட முடியாது. நோட்டான்றது நம்மளோட உரிமை. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை இல்ல. அப்ப அந்த ஓட்டை வந்து நீங்க யார் பெட்டரா இருக்காங்க, இல்ல புதுசா வராங்க இவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது பெட்டர் தானே? 2 பேரும் பெட்டரா இல்லைன்னா நம்ம நோட்டா கொடுக்கறது பெட்டர்ல. நோட்டாக்கு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவங்களால என்ன பண்ண முடியுமோ, ஒரு ஆட்சி இத்தனை கால ஆட்சியில ஏதோ வேஸ்டா போச்சுன்னா இந்த சுயேட்சை வேட்பாளர் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க காட்டுவாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நோட்டாக்கு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது.